வெப்பங்க அவனா யாரா அவன்? இவன் தானா அன்னைக்கு எனக்கு மாஞ்சா போட்டது? நீதான் கரியனா? நான் தான் கரியன். என்னன்ற அதுக்கு? தனியா வந்த என் ஃப்ரெண்ட நீ அடிச்சியாமே, தைரியம் இருந்தா என் மேல கைவி. தைரியமா? ஏண்டா எல்போட என் ஏரியாவுக்கே வந்து என்ன பார்த்தாடா கேக்குறே நீ? பூஜைக்கு நாளையா இருக்கு, ஆரம்பிச்சிடலாமே. ஒரு 10 நிமிஷம் இருங்க சாமி. என் தம்பி வந்துட்டோம், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சாமி இன்னும் ஒரு 5 நிமிஷம். இல்லம்மா, ரொம்ப நாளே எடுத்து பூஜை பண்றதுன்னா சொல்லுங்க, பண்ணிடுறேன். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னேஸ்வராய நமஹ, ஓம் விஸ்வவதனாய நமஹ. Take them to station. என்னாச்சு? யாரோ ரவுடி பசங்கமா கலாட்டா பண்ணாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஏண்டா பேமானி, நீ என்ன கில்லாடியா இல்ல பிஸ்தாவா? எம்எல்ஏ கை வைக்கிறே நீ? இனிமே என் ஏரியா பக்கம் கனவு கூட வரக்கூடாது. ஏய் கரியா, சாத்துனது போதும். அவன் செத்துக்கிட்டு தொலைச்சா அப்புறம் லாக்அப் டெத் கேஸ் ஆயிட போதும். சார், துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மேல கை வச்ச அந்த பரதேசிய வெளியில விடக்கூடாது. இந்த ஏரியாவுக்கு தாதான்னா அது நான் ஒருத்தன் தான். அந்த கவலையை விடு கரியா, நான் இருக்கிற வரைக்கும் அவனுங்க எப்படி வெளியே போவானுங்க? சார் சீக்கிரம், கமிஷனர் வந்துட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா? இல்ல சார் ஆச்சு உனக்கு, எதுக்கு என்ன போட்டு அடிக்கிற? I'm Ajay. I am Jairaj. Welcome, sir. Thank you. யார் இவங்க? லோக்கல் பசங்க சார், ரவுடித்தனம் பண்ணிருக்காங்க. பாவம் அந்த கரியை ஏன் என்னன்னு கேட்டதுக்கு அவனை தூக்கி போட்டு மறிச்சிருக்காங்க சார். உண்மையை சொல்ல, அவனை ஏன் அடிச்ச? இல்ல சார், அவனை நான் அடிக்கல, இன்ஸ்பெக்டர் தான் அவனை அடிச்சாரு. திருட்டு ராஸ்கல்,
நீ அவனை அடிச்சிட்டு நான் அடிச்சிட்டேன்னு கமிஷனர் கிட்ட போய் சொல்றியா உன்ன? ஏண்டா போய் சொல்றியா? இல்ல சார், நிஜம்தான் சொல்றேன். இவங்களுக்கு எங்களுக்கு சண்டை நடந்தது உண்மைதான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் எங்களை அரெஸ்ட் பண்ணாரு. ஆனா இங்க வந்த பிறகு இவனுங்களை வச்சு எங்களை அடிச்சிட்டாரு. ஆமா சார், அவனுங்க எங்களை அடிக்கும் போது இவர் சிக்கன் சாப்பிட்டு இருந்தார் சார். சந்தேகம் வந்தா குப்பை கூட பாருங்க சார். என்னதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? சார் அது அது நான் சாப்பிட்டது இல்ல சார். இந்த திருட்டு பசங்க சொல்றது அவனும் பொய் சார். சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு நான் பொய் சொல்லுவேனா சார்? போய் தள்ளுங்க. சார் சார் என்ன சார் பண்றீங்க? இவங்கெல்லாம் தேர்ட் ரேட் ரவுடிங்க சார். நோ நோ, போலீஸ்காரன்னா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கணும். இத பாருங்க, ஆண்டவன் உங்களுக்கு கை கால் கொடுத்திருக்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சி பெத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி அடுத்தவங்க கிட்ட அடி வாங்கறதுக்காக இல்ல. ஸ்டேஷனுக்குள்ள வருது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே உங்களை பத்தி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட நரம்ப கட் பண்ணிடுவேன். அவுட் அவுட். என்னடா ஆச்சு உனக்கு? என்னமோ ரொம்ப டல்லா இருக்க. ஒண்ணும் இல்ல. போய் சொல்ற, நீ ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நான் ஒரு ஃபுல் அடிப்பேன். நீ வா, ஒரு பெக் அடி, எல்லாம் சரியா போயிடும். டேய் வேண்டாம் ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போகணும். என்னது வீட்டுக்கா? வீட்டு நாம வந்துச்சு. ஏய் என்னடா பண்றீங்க? டைம் என்ன ஆச்சு? என்னடா முறைக்கிற? சொன்னது புரியலையா? போங்கடா. டேய் பானிபுரி, கடை எடுத்து மூடுறா. சரி சார். சீக்கிரம். ஏய் காசு கொடுத்துட்டு வா. வாங்க போலாம். பூங்கா அண்ணா பாத்தியாடா அந்த பசங்கள ஒரே ஒரு குரலுக்கு அம்பேல் ஆயிட்டானுங்க. பூங்கா அண்ணா, இந்த ஜாம்பஜாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு இங்கன்னு தெரிஞ்சுக்கினியா? தலைவா, அசல் தாதானா நீ தான். சும்மா தாதான்னு சொல்லி குவார்டரோட நிறுத்திடாத. எங்கடா நான் கேட்டா 10,000 எர்றா. என்ன எர்றாங்க? 10,000மா? தலைவா, நான் அவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? எங்கிட்ட ஐடியா கேக்குற நீ? டீல்னா டீல்மா. அன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சுன்னு இருக்கிறதுக்கு எவ்வளவு நாளும் தரேன்னு சொன்ன, இன்னைக்கு எங்கிருந்து கொண்டாடுதுங்கிறியா? இல்ல தலைவா, 100 500 தரலாம் நினைச்சேன். நீ 10,000 கேட்டா நான் என்ன பண்ணுவேன் தலைவா? என்னது? என்ன சொன்ன? 100 500? நான் என்ன பிளேடு போற நினைச்சியா? மரியாதையா கேக்குற, துட்டைடு. இவ்வளவு பணம் கேக்குறேன், நான் எங்க போவேன்? என்னடா சும்மா சும்மா அதே சொல்லி தலையை அடமானம் வைக்கணும்டா. இல்லன்னா உங்க அம்மாவை அடமானம் வச்சுக்கோண்டா. அம்மாவை அடகு வைக்க சொல்ற, நீ எல்லாம் ஒரு ரவுடி. பாருங்க சார், அந்த ரவி இந்த கரியனை கொண்டுட்டா சார். சார் இவன் அந்த கொலையை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ராத்திரி சுமார் 10:45 மணி இருக்கும். இவன் அந்த கொலையை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். கண்டிப்பா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல சார். ஏன்னா நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தம்பி வீட்டுல தான் இருந்தா. அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்ல. மிஸ்டர் ஜெயராஜ், மர்டர் ஸ்பாட்டுக்கு நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? 10:45 சார். அப்பதான் அந்த கொலை நடந்திருக்கு. ஐ விட்னஸ் ஒருத்த இவன் கொலை பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். அப்படின்னா கொலை நடந்த இடத்துல இந்த பையன் இல்ல, அதானே? ஆமா சார். ஆனா அதுக்கு half an hour முன்னாடி கொலை நடந்த இடத்துல இவன் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன் சார். மிஸ்டர் ஜெயராஜ், half an hour முன்னால அந்த இடத்துல இவன் இருந்தாங்கிறதுக்காக இவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதிரா சாட்சி சொன்ன பையன் பொய் சொல்லி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவனுக்கும் கொலை செய்யப்பட்ட கரியனுக்கும் முன்னாடியே தகராறு இருந்ததுன்னு
உங்களுக்கும் தெரியல சார், அதனாலதான். அதனால இவன் தான் கொலைகாரன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் மிஸ்டர் ஜெயராஜ், யாரோ ஒரு ஐ விட்னஸ் சொன்னாங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்றது தப்புன்னு தெரியல உங்களுக்கு? நமக்கு கிடைக்கிற க்ளூவை வச்சு தானே. நோ 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 மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த பையனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. இவனை ரிலீஸ் பண்ணிட்டா இந்த மர்டர் கேஸை எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? மிஸ்டர் ஜெயராஜ், முதல்ல ஐ விட்னஸ கூட்டிட்டு வந்து இவன் மேல கேஸ் புக் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப இவனை ரிலீஸ் பண்ணுங்க. சார் அது வந்து ஐ சே ரிலீஸ் ஹிம். எஸ் சார். நீங்க ஒரு கடவுள் மாதிரி வந்து என் மகனையும் எங்க மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. ஆமா சார், நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் தம்பியோட உயிரே போயிருக்கும். ச்சே, ச்சே, ஏன் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? பாத்தியா ரவி, பாத்தியா, உன் வாழ்க்கையில நீ என்னைக்கோ செஞ்ச ரவுடித்தனத்தினால இன்னைக்கு உங்க அம்மா உங்க அக்கா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது உன் முரட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க அக்காக்கு ஒரு நல்ல தம்பியா நடந்துக்க. சரி சார். இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் உங்களை அவமானப்படுத்தினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரவி, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? வேலையில சேர்த்துக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லக்கா, இதே வேலை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா இந்நேரம் உன் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமேன்னு யோசிச்சேன். ம், முதல்ல வேலையை பத்தி யோசனை பண்ணு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஓகே, I'll see you later. Bye. ரவி, ஆஷா, நீங்க இங்க? ஒண்ணும் இல்ல சார், இங்க ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் என் தம்பிக்கு அந்த வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். வெரி குட், நல்ல காரியம் பண்ணீங்க. வேற ஒண்ணு இருந்தாதான் எந்த பையனுக்கும் பொறுப்புன்னு ஒண்ணு வரும். ரமேஷ், நல்ல பையன், I know him very well. Please consider. ஆகட்டும் சார், நீங்க சொன்னா மறக்க முடியுமா? கன்சிடர் என்ன, கன்ஃபார்மே பண்ணிடுறேன். Thank you. தம்பி, நாளைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். நோ நோ, எனக்கு சொல்லாதீங்க தேங்க்ஸ். இவருக்கு சொல்லுங்க, நான் வரேன். ரவி, நீ நல்லா வரணுங்கிறதுக்காக உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? So try to get good name. ஓகே சார். Good. போதுமா போதும். எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுமோ அந்த கமிஷன் நல்ல சமயத்துல உதவி பண்ணாரு. ஆமாமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் இன்டர்வியூ கூட வைக்காம நம்ம ரவிக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஜமாவே அவருக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் பிரதர்? இந்த சிஸ்டர் அந்த கமிஷனரை லவ் பண்றாங்களான்னு. டேய், பேசாம வாய் மூடு. நீ ரொம்ப தான் பேசுற. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கமிஷனர் இந்த சிஸ்டர் லவ் பண்றாரு. இல்லன்னா இவ்வளவு தூரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்? டேய், சும்மா இருடா. அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவர் தெய்வம் மாதிரி. அது சரி, தெய்வங்கிறியா? அவங்க மட்டும் லவ் பண்ணலையா? 2 பேரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. டேய், பாருமா இவனை எப்படி எல்லாம் பேசுறான். டேய், ஏன்டா அவளை வம்பு கழுத்திட்டு இருக்க? பேசாம சாப்பிடு. ஒண்ணும் இல்லம்மா, என் அக்கா ரொமான்டிக் மூட்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அதுக்குதான் அப்படி சொன்னேன். சூப்பரா இருக்காங்க. அம்மா, அக்காவுக்கு கூடி சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்பவும் இதே மூட்ல இருப்பாங்க. Stop! Stop, please! Please, help me! வெயிட் வெயிட். ஐயோ, யாரோ சில ரவுடிங்க என்ன துரத்திட்டு வராங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இதான சொல்ல வர? அதுக்கு வேற ஆளை பாரு. ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஏய், கீழ இறங்க. என்னங்க, தயவு செஞ்சு வண்டி ஓட்டுங்க. Please help me. இந்த பார், மரியாதையா கீழ இறங்க. இந்த மாதிரி நாடகம் ஆடி வழியில போற பசங்களை ஏமாத்துற பொண்ணுங்க இந்த சிட்டில நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். Come on, get down. இறங்குடா. ஓ, இது ஜோக் இல்ல, ரியல். அதாவதுமா, பெரியவங்க ராமாயணம் மகாபாரதத்துல சொன்னது என்னன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஆம்பளைங்க சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க இங்க 4 பேர் இருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா நாம 5 நண்பர்களும் சேர்ந்து பஞ்ச பாண்டவர்களா மாறி இந்த திரௌபதிய என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? சே 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 சே. அது இல்ல, ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது உன்ன மாதிரி ரவுடிங்க இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கே ஓடி போனாலும் கூட தொடுத்துட்டு போய் கொளுத்தணும்னு தான். சரிங்க,
இந்த பொண்ணாட காம்ப்ரமைஸ்க்கே வர மாட்டேங்கிறான்டா. வழக்கமான டயலாக்கே பேசுறான். ஃபைட் தான் வேணும்ன்றான். டேய் ஆக்ஷன். ரவி நானும் வரேன். ஏய் லிஃப்ட் கேட்க என் வண்டி தான் கிடைச்சது உனக்கு. வேற வண்டி கிடைக்கல. உன்னால தேவையில்லாத பிரச்சனை. சே சாரிங்க. யார் அந்த பொண்ணு? என் ரிலேட்டிவ் சார். இந்த மாதிரி நேரத்துல உன்ன மாதிரி ஆளுங்க எங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்ற வழக்கமான டயலாக் இது. சார் நான் இவரோட அத்தை மக. என் பேர் ஜோதி. வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் சார் லேட்டு. நாடு கெட்டு கிடக்குது. இந்த மாதிரி நேரத்துல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏ ஜோதி, என்ன எதுக்காக உன் அத்தை பையன் சொன்ன? நீங்க என்ன அவர்கிட்ட ரிலேட்டிவ்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். சாரிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து உங்களுக்கு அடிபட்டுருச்சு. சரி சரி, நீங்க தான் என் கடவுள். இந்த உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னு அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காது. உன் வீடு எங்கன்னு சொல்லு, டிராப் பண்ணிட்டு போறேன். ஹலோ ரவி. ரவி, நான் தாங்க ஜோதி. தெரியலையா? தெரியுது. அதுக்கு என்ன இப்போ? என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்னத்த பேசுறது? என்னங்க இப்படி சொல்றீங்க? தெரிஞ்சவங்க எதிரில வந்தா, அதுவும் என்ன மாதிரி அழகான பொண்ணா இருந்தா, ஒரு ஹலோ கூடவா சொல்லாம போறது? வாங்க காஃபி சாப்பிடலாம். ஏங்க நில்லுங்க, நீங்க போக கூடாது. என் மேல சத்தியம். பாருங்க மிஸ் ஜோதி, நேத்துக்கு நம்ம 2 பேரும் எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோம். நீங்க அதையே மனசுல வச்சுக்கிட்டு காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் ஹீரோவும் இல்ல, நீங்க ஹீரோயினும் இல்ல. புரிஞ்சுதா? நீங்க வேற யாரையாவது ட்ரை பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய்.
போட்டு மடக்கு காளை மாட்டு திமிரு இதையாசை காட்டி மடக்கு தினந்தோறும் சுகம் தேடும் வயசாச்சுதே உடல் காட்டி வெறியூட்டி என்னை வாட்டுற ஏதோ செஞ்சு என்ன நீ எல்லாம் மீறிட வச்ச போகுது நேரம் மச்சானே வழிகாட்டு உடலோடு உடல் சேர்த்து உசு பேத்திட்ட உறங்காம குழம்பத்த வழிகாட்டிட்ட இன்னும் என்ன மிச்சமுண்டு கூச்சமின்றி கேட்டுக்கோணி நான் தானே நீரூற்று நீ தேடிவா தினந்தோறும் விடமாட்ட நீ ஏய் ராத்திரி ரகசியம் பேசிக்கணும் முதட்டில ஒப்பந்தம் போட்டுக்கணும் சூடு பறக்குது ஈடு கொடுக்கணும் நீ தாகம் தீர்க்கவா ராத்திரி ரகசியம் பேசிக்கணும் உதட்டில ஒப்பந்தம் போட்டுக்கணும் ஓ வாட் a sweet heart நான் உன்னை விடவே மாட்டேன் பாருங்க சாந்தம்மா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது அபூர்வம்னு சொல்லலாம். நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப நல்லவரு, கண்ணியமானவர் கூட. அதனால தைரியமா இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலாம். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க மகளை என் வீட்டு மருமகளை அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம். என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மக இருக்கா, பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பா. அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிறதா இருந்தா உங்க மகளை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்ன சொல்றீங்க? அதுக்கு என்னங்க, நீங்க சொன்னதுல எங்களுக்கு மட்டும் ஆட்சேபனை இருக்க முடியுமா என்ன? அப்படியே ஆகட்டும்யா. ரொம்ப சந்தோஷமா. ஆபீஸ்ல இருந்து உங்க மகன் வந்ததும் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவனை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவன் அவங்க அக்காவுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கான். அப்ப நாங்க வரோமா? எல்லாருக்கும் வணக்கம். யாருமா நீ? யார பாக்கணும்? ரவி வீட்ல இல்லையா? அவன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலமா. ஏன், என்னம்மா விஷயம்? ஓ ஷிட், ரவி ஏன் இப்படி பண்ணாரு? ச்சே, நான் வரேன்னு சொல்லிருந்தேனே. ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானு ரவியோட வைஃப். என்னது, நீ ரவியோட ஒய்ஃபா? ஆமா சார், நாங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். யாருடி நீ? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுற. இங்க பாருமா, நீ அட்ரஸ் மாறி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் புருஷன் வீடு பக்கத்துல எங்கயாவது இருக்கும், போய் பாரு. இல்ல சார், இது என்னோட புருஷன் வீடு. அவர்தான் என்ன இங்க வர சொன்னாரு. என்னடி, என் மகன் உனக்கு அவ்வளவு விளக்காரமா போயிட்டானா? போடி இங்க இருந்து. நீங்க தான் அவரோட அம்மாவா? அத்தை எந்தடி? அத்தை, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். காந்தாமா, என்ன இதெல்லாம்? ஏய், எழுந்துடி. இத பாரு, என் தம்பியை பத்தி இப்படி எல்லாம் அபாண்டமா பேசாத. அவன் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு என்னடி சாட்சி? இதான் சாட்சி. இது எங்க ரவிதான் கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? உங்க தம்பியை கேளுங்க, இல்லன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது என் பர்த்டே இன்விடேஷன். உங்க தம்பி தான் அடிச்சாரு, பாருங்க. நீங்களும் பாருங்க சார்.
என்ன அது கேவலமான சம்பந்தமா இருக்கு? வாயா போலாம். யூ பிளடி பிட்ச், எங்க வீட்டுக்கே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் போய் சொல்றியா? சொல்லுடி, ஏன் அப்படி சொன்ன? சொல்லுடி, திருட்டு முண்டம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, உங்களை இங்க வர வரைக்குதான் நான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். That's all. நீ சொன்னதெல்லாம் பொய்யன்னு என் வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லு. வாடி. என்னக்கா இந்த நேரத்துல? ரவிங்க அவரு படுத்துட்டாரு. அவனை வர சொல்லு. என்னக்கா சொல்றீங்க? பாவம் தூங்குறாரே. நான் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, போய் கூப்பிடு. சரிக்கா, உள்ள வந்து உட்காருங்க. அக்கா, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் ரவியை கூட்டிட்டு வந்துடுறேன். You are under arrest. அரெஸ்டா? இவளை இழுத்துட்டு போங்க. என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? இந்த வீட்ல நீ செய்யற இல்லீகல் பிசினஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏய், இங்க இருக்கிற எல்லா ரூம்களையும் சர்ச் பண்ணுங்க. Come on, move. இன்ஸ்பெக்டர், எந்த காரணமும் இல்லாம குடும்பம் நடத்துறவங்க வீட்டை சர்ச் பண்ண கூடாது. ஆஹா, அதாவது இது குடும்பம் நடத்துற வீடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சம்சாரிங்கன்னு சொல்ற. அங்க பாரு. இவங்க எல்லாம் சம்சாரிங்களா? இன்ஸ்பெக்டர், நிஜமாவே இந்த வீடு யாருதுன்னு எனக்கு தெரியாது. நான் என் தம்பியை தேடிட்டு தான் இங்க வந்தேன். ஜோதி, ஜோதி. ஏய், உண்மையை சொல்லு. எத்தனை நாளா நீ இந்த வீட்டுல இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பொய் சொன்ன தோலை உரிச்சிடுவேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இப்பதான் இந்த வீட்டுக்கு முத தடவை வரேன். யாரோ என்ன ஏமாத்திட்டாங்க. ஏய், திருட்டு கழுத, உன் நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஓ ரவுடி தம்பி இருக்கிற தைரியத்துல இந்த வீட்டுல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கல நீ. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் அப்படிப்பட்டவன் இல்ல. இதுக்கு அந்த கமிஷனர் வேற உனக்கு சப்போர்ட் பண்றான் இல்ல? ஏய், இன்னைக்கு விபச்சார கேஸ்ல கையும் களவுமா நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. ஏய், இந்த கேஸ்ல எவன் வந்து உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறான்னு நானும் பாத்துறேன். வாடி வாய மூடிக்கிட்டு. ஏய், அடடே, ஏறு. எப்படியே காசு வாங்க போறேன். ரவி, உங்க அக்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க அம்மா ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன, என் அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? ஆமா, அரெஸ்ட் பண்ணிருக்க. அங்க இருக்கா பார். என்னம்மா இதெல்லாம்? அப்பவே சொன்னேனே,
போக வேண்டான்னு என் பேச்ச கேட்டியா? எங்க எங்க அந்த படுபாவி? இல்லம்மா, இதுல ரவி எந்த தப்பு செய்யல. அவன் இந்த வீட்லயே இல்ல. ஆனா அந்த பொண்ணுதான் ஏதோ மோசம் பண்ணிருக்கா. ஏய், நீ அளக்குற கதையெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கேடி. இங்க பார், உடம்ப வச்சு பழப்பு நடத்துற உனக்கு அத ஒத்துக்கிற தைரியம் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், என் மகளை வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவளை விட்டுடுங்க. கிழவி, மரியாதையா வெளியே போறியா இல்ல உன்னையும் உடைச்சு உள்ள வைக்கவா? இன்ஸ்பெக்டர், காரணம் இல்லாம என் அக்காவை அரெஸ்ட் பண்ணது இல்லாம அதை கேட்க வந்த என் அம்மா கிட்ட தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா இல்ல இன்ஸ்பெக்டர். முதல்ல மரியாதையா பேச கத்துக்கங்க. டேய் ரொக்கா, என்ன பத்தினின்னு நினைச்சிட்டு இருக்கியாடா? கண்ட கண்ட பொண்ணுங்களை வச்சு தோல் வியாபாரம் செய்யற இந்த விபச்சாரிக்கு மரியாதை கொடுத்து பேசணுமாடா? இன்ஸ்பெக்டர், உடம்புக்கு பயல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஸ்டேஷன் கொண்டு வந்து என் மேலே கை வைப்பேன்? கொஞ்ச தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என் மகனையும் மகளை விட்டுடுங்க, விட்டுடுங்க. ஜெயராஜ், என்னதெல்லாம்? சார், இந்த அம்மாவுடைய பொண்ணு 10-15 பொண்ணுங்களை ஒரு வீட்டுல வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போய் சார், அவர் சொல்றத நம்பாதீங்க. என் அக்கா அப்படிப்பட்டவ இல்ல. அவர் சொல்றதெல்லாம் போய். என் அக்கா அப்படிப்பட்டவ இல்ல சார். Shut up you. Okay, wait. Tell me now. அவங்க விபச்சாரம் பண்ண இடத்துல நேரடியா போய் கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்து இந்த லாக்கப்ல தள்ளி இருக்கேன் சார். இவர் சொல்றது உண்மையா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஜோதிங்கிற பொண்ணுதான் உங்க தம்பி உள்ள படுத்துட்டு இருக்காரு, நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு போனா, அவன் வரத்துக்குள்ள இவர் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. சார், அவ சொல்றது அத்தனையும் பொய் சார். அந்த வீட்டுல ஜோதிங்கிற பொண்ணு இல்ல, இவ தம்பி ரவியும் இல்ல. சார், இவ விபச்சாரம் பண்ணலன்னு சொன்னா இவ ஏன் அங்க போகணும்? சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க? நான் எதுக்காக அங்க போனேன்னா, இதுதான் சார் நடந்தது. மிஸ்டர் ஜெயராஜ், இவங்க அந்த வீட்டுல இருந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டுல நடந்த தப்புக்கெல்லாம் இவங்களும் காரணம் நீங்க முடிவெடுத்தது தப்பு. நீங்க பண்ண ஒரு சின்ன தப்புனால நம்ம டிபார்ட்மெண்டே இவங்க 3 பேர் முன்னாடியும் தலைக்குனி வேண்டியதாயிடுச்சு. முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. This is too much சார். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் பலமான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம விட மாட்டேன். மிஸ்டர் ஜெயராஜ், you are crossing your limits. நான் உங்க சீனியர் ஆபீசர்ங்கிறத மறந்துட்டு ஏதேதோ பேசுறீங்க. சார், நீங்க ஒரு சீனியர் ஆபீசரா இருந்தும் என் வேலைக்கு இடைஞ்சல் பண்ண பாக்குறீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு விபச்சாரிக்கு சப்போர்ட் பண்றீங்க. Shut up. Do what I say. Release them immediately. Impossible சார். This is my order. Release them. அது முடியாது சார். இந்த கேஸ்ல ஏன் கௌரவம் அடங்கியிருக்கு. ஜெயராஜ், ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட டிஸ்ஒபீடியன்ட்டா நடந்துகிட்டதுக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். 301, open that. Open that. இவ ஒரு வீட்டுல நிறைய பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவ யார் கூட படுத்துட்டு இருக்கும்போது தான் போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணிட்டான். ஆமா, இவள அந்த கமிஷனர் வச்சிட்டு இருக்காராமே, அதனாலதான் அவளை ரிலீஸ் பண்ணிட்டாரா? அப்படியா? ஏய் சிறுகி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப நல்ல நேரம்டி. அதனாலதான் அந்த கமிஷனர் வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ண வச்சிட்டான். ஏய் திருட்டு கழுத,
இவ்வளவு நடந்தும் கூட நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சுக்காதம்மா. உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன கதி பண்ண போறேன்னு பாருடி. டாக்டர், ஆஷாக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நான் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு கொடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். சரி சார். ஆஷா, என்ன இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணீங்க? திஸ் இஸ் வெரி பேட். ரவி, என்னாச்சு? சார், நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது அக்கா பத்தி ஜனங்க கேவலமா பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயராஜ் வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டா சார். என்ன ஆஷா அது? நான் உங்களை ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த நிலைமையில இருக்கிற பொண்ணு வேற என்னதான் சார் செய்ய முடியும்? வேற என்னதான் செய்ய முடியும்? அதுக்காக மனுஷனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சாவு ஒண்ணுதான் பரிகாரம் நினைச்சா இந்த உலகத்துல யாராலையும் உயிர் வாழவே முடியாது. உண்மைதான் இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நடத்த கெட்டவன் சொல்ற இந்த சமுதாயத்துல எப்படி வாழ்றது? இத பாருங்கம்மா, இந்த சமுதாயத்துல நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையில அவங்க கல்யாணம் மட்டும்தான் பிரச்சனை நினைச்சீங்கன்னா நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது உண்மை. உங்க பொண்ணோட இந்த நிலைமையை பார்த்து இறக்கப்பட்டு நான் இந்த வார்த்தையை சொல்றதா நினைக்காதீங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இந்த விஷயத்துல இஷ்டம் இருந்ததுன்னா நானே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஷா, சொல்லுங்க ஆஷா, சம்மதமா? நான் வற்புறுத்தல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுமா, உனக்கு இஷ்டமா இல்லையா? வாழா போக இருந்த என் வாழ்க்கைய காப்பாத்தின தெய்வம் இவரு. இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு துணையா ஆகிறேன்னு சொல்றாரு. எப்படிமா வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கு சம்மதம் தான். ஆஷா, 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 ஆஷா. வந்துட்டேன். என்னங்க? ஒண்ணுல, என் ஷர்ட் பட்டன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. சீக்கிரமா தச்சு கொடுக்குறியா? சரி. எங்க? ஆஷா, ஆஷா நில்லு. சொல்றத கேளு. ஆஷா நில்லு. ஏய், பட்டனை தச்சு கொடுனா ஓடுற. நான் உங்க பக்கத்திலையும் வர வேண்டாம், பட்டன் தைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு மூடு வரவும் வேண்டாம், நீங்க டியூட்டிக்கு லீவ் போடவும் வேண்டாம். ஏய், ஆஷா, 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 நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நிறைவேற்றாம போறீங்க. ஐயோ, சும்மா இருங்க. வெளியே யார் வந்திருக்காங்க? ரவி அக்கா. என்னங்க, ரவி வந்திருக்கான். ஹாய் ரவி, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அக்காக்கு 24 மணி நேரமும் உன் நினைப்பு தான். இங்க இவளுக்கு எஸ்காட்டா 5 ஹெட் கான்ஸ்டபிளும் 10 பிசி இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஆஷா, நான் கிளம்புறேன். ரவி, இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகே? ஓகே. ரவி, அம்மா எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? என்ன விஷயமா வந்த? அம்மா ஏதோ சொல்லி அனுப்புனாங்களா? எதுவும் சொல்லல. இத குடுத்துட்டு வரதா சொன்னாங்க. அக்கா, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க மாட்டியா? என்னடா கொண்டு வந்த? நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குடா. ஏன் சம்பாத்தியத்துல உனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். சரி, கலக்க. ஏய் ரவி,
குடு நானே போட்டுக்கிறேன். குடு குடு. முடியாது, நானே தான் நீ போடுவேன். முதல்ல எழுந்துடா. நீ காலை காட்டு. ஐயோ சொன்ன கேளு. என்னடா இது? அம்மா உன்னை பார்க்கணுமா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. யார் இவன்? சார் இவன் அந்த ரவுடி கரியனோட ஃப்ரெண்டு சார். 2 பேருக்கும் நடந்த பண தகராறுல இவன் அவனை கொன்னுட்டு ஓடிட்டான் சார். இன்னைக்கு மார்க்கெட் ஏரியாவுல நடந்த கலாட்டாவுல மாட்டிக்கிட்டான் சார். கரியனா? அவன் யாரு? அதான் சார் ரவுடி கரியனை கொலை செஞ்சுட்டான்னு உங்க மச்சனா ரவி அரெஸ்ட் பண்ணார்ல இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ். அந்த கொலையை செஞ்சது இவன் தான். அது எப்படி தெரியும்? இவனே ஒத்துக்கிட்டான் சார். தப்பதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? அஜய் ஹியர். Yes sir. Yes sir. Yes sir. Okay sir. Mr. Gautam, நான் டிஜிபி ஆஃபீஸருக்கு போயிட்டு வந்துடுறேன். Within few minutes I'll be back. Okay sir. Take care. மை டியர் ஆபீசர்ஸ், இன்னைக்கு வியாசர்பாடியில் நடந்த ஒரு கேங் வார்ல .45 ரிவால்வர் யூஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது இப்படியே தொடர்ந்தா 5 வருஷத்தில் நம்ம சிட்டி மாஃபியா கண்ட்ரோல் சிட்டியா மாறிடும். சார், நம்ம டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஏதாவது சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார். அதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். இன்னையில இருந்து எல்லா பக்கமும் டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணுங்க. சிட்டிக்குள்ள வந்து போற வண்டி எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. யாராவது குடிச்சிட்டு டிரைவ் பண்ணா அதே இடத்துல 2000 rupees ஃபைன் பண்ணுங்க. கூடவே லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. தகராறு பண்றவங்கள உதச்சி உள்ள தள்ளுங்க. இந்த எல்லா பொறுப்புகளையும் மிஸ்டர் அஜய் கிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். அஜய், பெஸ்ட் ஆஃப் லக். சொன்ன மாதிரி ரவி சீக்கிரம் வந்துட்டானா? ரவி, ரவி, யாரு யாரது?
கண்ட்ரோல் யோசன் ஆஷா, தைரியமா இரு. நடந்தது நடந்துச்சு. பாடி டச் பண்ணாதீங்க. ஃபார்மாலிட்டி முடியற வரைக்கும் வெளியில இருங்க. அம்மா அம்மா, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை விட்டு ஏன் போனீங்க? ஆஷா, இப்படி நீ யாரும் நல்லா திரும்பி வரப்படாங்க. சொன்னா கேளு ஆஷா. கண்ட்ரோல் யோசன் ஆஷா. ரவி, உங்க அக்கா கூட்டி போ. சமாதானம். அக்கா டேக் தி போட்டோகிராஃப் ஆல் தி ஆங்கிள்ஸ். ஓகே அக்கா ப்ளீஸ் சொன்னா கேளு. அக்கா பாடியை கீழே இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க. அக்கா நம்மள விட்டு அக்கா ப்ளீஸ் அக்கா சொன்னா கேளுக்கா. இது வரைக்கும் கிடைச்ச குழு பிரகாரம் இது தற்கொலை தான் எனக்கு தோணுது சார். நோ, எங்க அத்தை எந்த வகையிலும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது சரி, உங்களுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? இந்த அம்மா தான் சார். ஆமாய்யா, பால்காரன் பால் ஊத்துறதுக்காக 4-5 தடவை கதவை தட்டியும் சாந்தி அம்மா கதவை திறக்கல. பால்காரன் வந்து சொல்லிதான் நான் வந்து பார்த்தேன். பாவம் தூங்கட்டும்னு அவனை அனுப்பிட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்தேன். சாந்திமா அப்பவும் கதவை திறக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்து நானே போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி தகவல் சொன்னேன். உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? அவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கதவு திறக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சாந்திமா ராத்திரி 10 மணி வரைக்கும் என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு மக வரப்போறா, 2 லிட்டர் பால் அதிகமா வேணும், பால்காரன்ட்டு சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில பார்த்தா. சரி, நீங்க போங்க. ஆனா நாங்க கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க, நான் வரேன். ரவி, பாருடா, அம்மா நம்ம 2 பேருக்கும் ஏன்டா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்க? ஆஷா, என்னங்க என்னங்க, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களேங்க. இனி யார நாங்க அம்மான்னு கூப்பிடுவோம்? ஆஷா, emotional ஆகாத, please. ரவி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆஷா, நடந்தது நடந்துருச்சு. இப்படி அழறதுனால உங்க அம்மா திரும்பி வந்துட போறாங்களா? அழாத ஆஷா. அது இல்லைங்க, ரவி அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போறேன்னு எவ்வளவு சொல்லி கேட்காம இங்கே இருன்னு சொல்லிட்டேன். அவன் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தான்னா அம்மா எங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆஷா, ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. அழுகை நிறுத்து. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அவங்க விதியை நினைச்சுக்க. ரவி போயிருந்தாலும் அதை தடுத்திருக்க முடியாது. இல்ல மாமா, இல்ல. அம்மா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அம்மா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? உண்மைதான் ரவி, நானும் அப்படிதான் சந்தேகப்படுறேன். ஆனா டிபார்ட்மெண்ட்ல நடந்த இன்வெஸ்டிகேஷன், கிடைச்சிருக்கிற க்ளூ, இதையெல்லாம் வச்சு பார்த்தா அத்தை தற்கொலை தான் பண்ணிருக்கணும். இது என்னால நம்ப முடியாது மாமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இது கொலையா இல்ல தற்கொலையான்னு தீர்மானம் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அமைதியா இருக்க. என்னப்பா ரவி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அது இருக்கட்டும், உங்க அம்மா கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஜானகிமா, எங்க அம்மாவை கொலை தான் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இது கூடவா புரியாது? உங்க அம்மா தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நீங்க அன்னைக்கு ராத்திரி 9 மணி வரைக்கும் எங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, அம்மா அன்னைக்கு வருத்தமா இருந்தாங்களா? இல்லப்பா, உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தாங்க. உன்னை பத்தி தான் ரொம்ப பேசினாங்க. நாளைக்கு என் மக மருமக எல்லாரும் வராங்க, அவங்க கூட ஒரு 2 நாள் சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற யாராவது வந்தாங்களா? இல்லப்பா, யாரும் வரல. நாங்க பேசிட்டு இருக்கும் போதே மழை வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வரமா. வாங்க சார், என்ன வேணும்? சார், அன்னைக்கு எங்க அம்மா தூக்குல தொங்கிட்டு இருந்ததை போட்டோ எடுத்தீங்கல்ல, அதை கொஞ்சம் தாங்க. நோ, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல். போலீஸ்காரங்க பர்மிஷன் அதெல்லாம் கொடுக்க முடியாது. போங்க. தயவு செஞ்சு தாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மாவோட சாவுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. போங்க சார். இப்ப கொடுக்கலாம்ல? இத முதல்லயே கொடுத்துருக்கலாம்.
இந்தாங்க. டோன்ட் வரி சார், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அது தற்கொலைன்னு நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் எழுதி இருக்கிறேன்னு. நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன். வெரி குட். டேமேஜ். யாரா நீ? எவன்டா? என்ன சொன்ன? உரம்போக்கு. எங்க அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பொய் ரிப்போர்ட்டா குடுக்குற ராஸ்கல். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எறடா கைய. டேய் கோல்மாலு, நீ சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருந்தா உன்னை கண்டம் துண்டமா வெட்டி அந்தமானுக்கு பார்சல் பண்ணிருப்பேன். உன் கூட போன்ல பேசுனது யாருன்னு சொல்லிடுமா கண்ணா? சொல்லுடா. டேய் ஃபுல், நான் போன்ல யாருக்கிட்டே எதையோ பேசுனத வச்சு என்கிட்ட அந்த பிரச்சனை பண்ற? மரியாதையா வெளியே போயிட்டா நல்லது. இல்லைன்னா வீடு புந்து கலாட்டா பண்ணேன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை உள்ள தள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன நீ உள்ள தள்ளிடுவ? பாத்துக்கிட்டே இரு, அதுக்குள்ள ஒண்ணு நான் உள்ள தள்ளுவேன். மைண்ட் இட். என்னது, அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா? ரவி? ஆமாக்கா, அம்மா தூக்க மாட்டிக்கிட்ட போட்டோ பாரு. மாமா, இந்த ஸ்டூலுக்கும் அம்மா காலுக்கும் மினிமம் 2 அடி கேப் இருக்கு. அப்படின்னா தூக்கு போட்டுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டூலோ இல்ல அது மாதிரி வேற ஒண்ணு போட்டுக்கணும். பட் அப்படி எதுவும் இல்ல. சோ அம்மாவை யாரோ கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டு ஸ்டூல வச்சிருக்காங்க. எதை வச்சு சொல்ற? அவ்வளவு புத்திசாலியான கொலைகாரன் தூக்குல மாட்டின பிறகு ஸ்டூல தள்ளி விடல. ஆஷா, உங்க ஃபேமிலிக்கு ஆரம்பத்துல இருந்தே வேண்டாதவங்க எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? எங்களுக்கு சொந்தங்களும் இல்ல, எதிரின்னு சொல்லவும் யாரும் இல்ல. எதுக்கு கேக்குறேன்னா, யாராவது உங்க கூட சண்டை போட்டு விரோதம் பாராட்டுறவங்க இருக்கலாம்ல? என்கிட்ட சண்டை போட்டவங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ், அப்புறம் என் பின்னாடியே சுத்தின அந்த ஜோதி. நான் அன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனப்போ என்ன அரெஸ்ட் பண்ணது அந்த ஜெயராஜ் தான். ஆமா மாமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியல. எஸ், இந்த வேலையை செஞ்சது ஜெயராஜ் தான். ஏன்னா அன்னைக்கு ஆஷாவை அரெஸ்ட் பண்ண போனப்போ அந்த பொண்ணை அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி விட்டவன் அவன் தான். ஆஷாவை பத்தி வாசல நின்னு கத்தனவனும் அவன் தான். இவன் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிறவன். சோ ஈஸியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மேனிபுலேட் செஞ்சவனும் இவனே தான். இனியும் நம்ம லேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் we should arrest him. மிஸ்டர் அஜய், நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம், பட் ஸ்டில் ஐ எம் எ போலீஸ் ஆபீசர். யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் வாரண்ட்னு ஒன்னு இருக்கணும். அது இருக்கா? உன்னை எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க இது போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, நான் உன் கீழே வேலை பார்க்கிற சப் இன்ஸ்பெக்டரும் இல்ல. மரியாதையா போட. அங்கெல்லாம் போறீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க கூட வரதுக்கு வேற யாருமே இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க கதி என்ன ஆவறது? ஆஷா, try to behave like a police officer's wife. குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நாங்க அரெஸ்ட் பண்ண போறதும் அவங்க தப்பிக்க முயற்சி பண்றதும் நாங்க அடிதடியில இறங்குறதும் எங்க டிபார்ட்மெண்ட்ல சகஜம் தானே? மாமா, அந்த புறம்போக்கு எங்க போனாலும் அவனை சும்மா விடக்கூடாது.
ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு க்ளூ கூட கிடைக்க விடாம தப்பிச்ச அந்த ஜெயராஜ எப்படி பொறி வச்சு பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆஷா, சீக்கிரம் வந்துடுறேன். பாய். பாய். என்னங்க? யாரு? ஹலோ ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? நான் கமிஷனர் மிஸ்ஸஸ் பேசுறேன். ஊழ இருக்க உனக்கு யாராவது பெல் அடிச்சா அவசரப்பட்டு கதவு திறந்துறதா? நீங்க சீக்கிரமா வந்துடுன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை நீங்க தான் வந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். ரவி, நீ தான் பி கேர்ஃபுல். நான் இல்லாத நேரத்துல அந்த ஜெயராஜ் மறுபடியும் வந்து இங்க ஏதாவது கலாட்டா பண்ணானா? மாமா, நம்ம எதுக்கு அவனுக்கு பயப்படணும்? அவன் நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா? ரவி, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணணும்னா பலமான ஆதாரம் வேணும். மாமா, அவனை நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி இருக்கு. என்னது? ஜோதி. அதான் அந்த கால்கள். அவளை பிடிச்சு உரைச்சா இவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். எஸ், யூ ஆர் ரைட். நீ உனக்கு தெரிஞ்ச வழியில அவளை தேடுறதுக்கு முயற்சி பண்றது நல்லதுதான். ஆனா எச்சரிக்கையா இரு. இடியட், செருப்பு பிஞ்சிரும். ஜோதி. ஏய் ஜோதி, நில்லு. K026762. ஹலோ ஹலோ. ஹலோ. அக்கா, நான் தான் ரவி பேசுறேன். சொல்லு ரவி. நான் ஜோதியை பார்த்தேன். எங்க? இங்கதான் காம்ப்ளெக்ஸ்ல. நான் அவளை பிடிக்க பார்த்தேன், ஆனா தப்பிச்சிட்டா. அவ கார் நம்பர் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல அட்ரஸ் வாங்கிட்டேன். அவளை பிடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். வேண்டாம் ரவி, நீ தனியா அங்க போக வேண்டாம். அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராஜ் அங்க இருந்தா உனக்கு தான் ஆபத்து. வேணும்னு நீ மாமா கூட கூட்டிட்டு போ. அக்கா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. ஏன்னா அவனை பார்த்துட்டு தான் ஓடி போனான். எஸ்கேப் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, மாமாக்கு இந்த மேட்டரை உடனே இன்ஃபார்ம் பண்ணு. அவரை அங்க வர வச்சிரு. நான் உடனே போறேன். அவன் அட்ரஸ் என்ன? ராஜேஸ்வரி இல்லம், 18th கிராஸ் ஸ்ட்ரீட், கேகே நகர். You bloody cheat! என் கிட்ட இருந்து
தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ப்ளீஸ் என்ன விட்டுடு, எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. இல்ல, இதுல எந்த தப்பு எதுவுமே இல்ல. நீ எந்த தப்பு செய்யலனா என்ன பார்த்து ஏன் ஒண்ணு சொல்லு. யார் நீ? எங்க அம்மா ஏன் கொலை பண்ண? Tell me, tell me, tell me, come on, tell me. எங்க அம்மா ஏன் கொலை பண்ண? இல்ல, உங்க அம்மாவை நான் கொல்லல. அப்ப யார் கொலை பண்ணது? சொல்லு. தெரியாது. தெரியாது? இப்ப நீ சொல்லல, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். சொல்லு. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, நான் தரேன். எங்க அம்மா யார் கொலை பண்ணன்னு சொல்லு. 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 சொல்லுடி. அவன் எங்க அம்மாவை கொண்டது யாருன்னு என்கிட்ட சொல்ல வந்தா, அதுக்குள்ள நான் இவளை கொன்னுட்டேன். வாட்? தட் இஸ் ஸ்மார்ட். நான் தான் இவளை கொன்னேன். கொலைகாரன் யாருன்னு இவ சொல்லிடுவாளேங்கிறதுக்காக இவளை கொல்லல. அந்த கொலைக்கான சாட்சியே இவதான். அதான். அதாவது எங்க அம்மாவை கொலை பண்ணது நீ? நான் கொலை பண்ணது உங்க அம்மாவல்ல, நான் கொலை பண்ணது என் அத்தை. என்ன பைத்தியம் நினைக்கிறியா? அதெல்லாம் உனக்கு அப்புறம் புரியும். மாமா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இது டபுள் ரோல், சிங்கிள் ரோல். ஒன் மேன். ஹீரோவும் நானே, வில்லனும் நானே. எப்படி இருந்தது என் பெர்ஃபார்மன்ஸ்? எனி டவுட்? பாவி. உன்னை அவ்வளவு சீக்கிரமா சுகமா எந்த கஷ்டமும் இல்லாம சாக்கடிச்சிட மாட்டேன். இந்த பொண்ணை கொலை செஞ்சது நீதாங்கிற சந்தேகத்துல போலீஸ்காரங்க உன்னை தேடுற மாதிரி செய்யறேன் பார். அதுக்கப்புறம் உங்க அக்காவை ஆஷா. என்னாச்சுங்க? அந்த பொண்ணு கிடைச்சாளா? எந்த பொண்ணு? அதாங்க நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேனே, ஜோதி. ஓ, அந்த பொண்ணா? நான் வேற பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்ட மாமா, அதனால நீங்க அங்க வர வேண்டாம் அப்படின்னு ரவி எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான். சரி, ரவிங்க ஏதோ அர்ஜென்ட்டா ஆபீஸ் வேலையா மும்பைக்கு போறதா சொன்னான். என்னது? ரவி மும்பைக்கு போயிருக்கானா? உனக்கு போன் பண்ணி சொல்றேன்னு கூட சொன்னானே, உங்ககிட்ட சொல்லல? சொல்லலையே. அவன் ஏதோ அவசரத்துல மறந்திருக்கலாம். இல்ல, அவன் அப்படி போறவே இல்ல. அவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது, நீ கவலைப்படாம இரு. இன்னைக்கு தானே புறப்பட்டு போயிருக்கா. மும்பைக்கு போன உடனே போன் பண்ணுவான். டோன்ட் வரி, ஓகே? அட, என்னங்க இது? உங்க மீசை ஏன் எடுத்துட்டீங்க? சும்மா ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச். வெறும் மீசை தானே? ஆமா. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். எப்படி இருக்க?
ஒட்ட அறுத்த நாய் மாதிரி கிடக்குறேன். பாவம், பசிக்குதா? ஆ? இந்தா இந்தா இந்த பண்ணு இந்த. நான் ஒரு முட்டாள். பசியோட கிடக்கிற நாய் வாயை கட்டி போட்டு கொடுத்தா அது எப்படியா தின்னும்? ஆ? இந்தா தின்னுடா. எங்க அக்காவுக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்தது, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். I will kill you, you bloody criminal. அதத்தான் நான் எப்போ சொல்லிட்டேனடா. கிரிமினலும் நான் தான், ஜென்டில்மேனும் நான் தான். ஏய், உனக்கு தைரியம் இருந்தா என் கை கால் அவுத்து விடா, உன்னை கொன்னு புதைச்சிருவேன். என்னடா இது? என்ன கொன்னுடுவேன்னு நீங்க கத்திக்கிட்டு இருக்க. அங்க உங்க அக்கா என் ஆயுசு நல்லா இருக்கணும்னு மாங்கல்ய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. குட், வெரி குட். அங்க பூஜை முடிஞ்சதும் நான் இங்க பிரசாதம் கொடுக்கறேன். வாழ்வினை பறித்தாய் தந்தாய் ஒளிவிடும் தீபமே
ஹலோ இன்ஸ்பெக்டர். என்ன என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு கேஸ் விஷயமா பேச வேண்டியிருக்கு சார். ஓ ஐ சி. உள்ள வாங்க. ஆஷா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, காபி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். உங்க வைஃப் கிட்ட ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு சார். இந்த பர்ஸ்ல இருக்கிறது உங்க தம்பியோட போட்டோன்னு பாருங்க. ஆமா, இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இன்ஸ்பெக்டர், என் தம்பிக்கு ஏதாவது? உங்க தம்பிக்கு ஒண்ணும் ஆகலமா, ஆனா ஜோதிங்கிற ஒரு பொண்ணை உங்க தம்பி கொலை பண்ணிட்டார். என்னது? என் தம்பி கொலை பண்ணானா? இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? Do you know that? You are speaking to a senior police officer. தெரிஞ்சுதான் சொல்றேன். உங்க மச்சனை தான் கொலை பண்ணிருக்கார். No, it's impossible. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அவன் தான் கொலையை செஞ்சாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்க மச்சனை தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு இது மட்டும் ஆதாரம் இல்ல சார். சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச இந்த கர்ச்சீஃப், செயின் எல்லாமே இருக்கு சார். இல்ல, என் தம்பி இந்த கொலை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி சான்ஸே இல்லனா இந்த பொருள் அங்க எப்படி போச்சு? எதுக்காக உங்க தம்பி அந்த வீட்டுக்கு போனாரு? எங்க அம்மாவோட கொலை சம்பந்தமா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு அங்க போறேன்னு சொன்னது என்னமோ நிஜம்தான். அப்படி அங்க போனவன் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை ஆகி கலாட்டா பண்ணி எமோஷனலா அவங்கள மர்டர் பண்ணிட்டான். நோ இன்ஸ்பெக்டர், ஒரு ஆள் கொலை நடந்த இடத்துக்கு போனாங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவன் தான் கொலையை செஞ்சிருப்பான்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அது அவனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே சொல்ல முடியும். அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் வாரண்டோட வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எங்க அவன் நேத்தே மும்பை போயிட்டான்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. இந்த ஊர்லயே இல்லாத ஒருத்தன் கொலை எப்படிங்க செஞ்சிருப்பான்? அதான் ஆஷா, எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ என்னங்க ஆஷா, ரவி, tension ஆகாத. போ. நம்பிக்கை துரோகி, தெய்வ மாதிரி நினைக்கிற என் புருஷனை கொலைகாரன்னு சொல்றியடா? ஐயோ என்ன நம்புக்கா, அவன் நம்மள கொல்ல வந்திருக்கிற ராட்சசன். வாயை மூடுடா, rascal. டேய், இன்னொரு தடவை என் புருஷனை பத்தி அனாவசியமா ஒரு வார்த்தை சொன்ன உன் நாக்கு அறுத்து தெருவுல போட்டுருவேன். அக்கா, நானும் உன் புருஷனை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணேன். நம்ம அப்பா மாதிரி நினைச்சேன். ஆனா நம்ம அம்மாவை கொண்ட உண்மையான கொலைகாரன் யார் தெரியுமா? உன் புருஷன். ஜோதியை பிடிச்சு நம்ம அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு வற்புறுத்தி கேட்டேன். அவளும் சொல்றதுக்கு வந்தா, அதுக்குள்ள உன் புருஷங்க வந்து அவளை கொலை பண்ணிட்டாங்க. ஜோதி அவன் கொலை பண்ணிட்டு நான் அந்த கொலையை செஞ்ச மாதிரி சாட்சிகளை உருவாக்கிட்டா தெரியுமா? இல்ல, என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல, கண்டிப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. நீ பார்த்த பொண்ணு வேற பொண்ணுன்னு நீ அவருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இப்ப போய் சொல்றியா? நான் உன்கிட்ட போய் சொல்லுனாக்கா, நான் அவனுக்கு போன் பண்ணவே இல்ல. இதெல்லாம் உன் புருஷன் ஆடுற நாடகம். அது சரி, இது வரைக்கும் நீ எங்க இருந்த? அவனோட பழைய ஃபேக்டரியில நடத்தி வச்சு என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாக்கா உன் புருஷன். இதெல்லாம் பார்த்து கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையாக்கா? அன்னைக்கு அந்த ஜோதி நம்ம வீட்டுக்கு வந்து நாடகம் ஆனது காரணம் கூட உன் புருஷன் தான். நான் அந்த ஜோதி வீட்டுக்கு போனப்போ பின்னாடி பக்கமா வந்து என் தலையில அடிச்சதும் நீ என்ன தேடி வந்தப்போ உன்னை பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் வச்சதும் உன் புருஷன் தான். நமக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு அம்மா கிட்ட நீங்க என் தாய்க்கு சமம் சொல்லி அவங்கள கொண்டு தூக்கல தொங்க விட்டதும் உன் புருஷன் தான். உன் புருஷன் தான். ரவி, நீ இவ்வளவு நேரம் அவரை பத்தி சொன்னதெல்லாம் பொய் தானே?
என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லடா. உண்மை சொல்லுடா, உண்மை சொல்லுடா, சொல்லுடா. அக்கா இருக்கா, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைக்கா. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்ப. என்னால நம்ப முடியலடா. அவர் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு தெரியலையே. அதுதாங்க எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, அம்மாவையும் கொன்னு என் கண்ணு முன்னாடியே உன்னை சித்திரவதை பண்ணி கொல்லுவேன்னு சொன்ன அவனை நான் உயிரோட விடவே மாட்டேக்கா. ரவி, உன்னோட இந்த அக்கா உயிரோட இருக்கணும்னா நீ அவரை எதுவும் செய்யக்கூடாது. விடு. வாடா. அக்கா சொன்ன கேளுக்கா. நான் சொல்றதை கேளு. அக்கா விடு. டேய், அக்கா அவனை மட்டும் உயிரோட விடக்கூடாதுக்கா. சொன்ன கேளு. உன்னோட முரட்டுத்தனத்தினால அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. என் மேல சத்தியம். அக்கா இந்த ரூம் விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ஆஷா, ஆ, ஆஷா, என்னங்க? ஆஷா, உன் தம்பி இங்க வந்தானா? அவன் எங்க இங்க வரப்போறா? மும்பைக்கு போயிட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. இல்ல ஆஷா, அவன் மும்பைக்கு போறதா என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு ஜோதியையும் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். ஜோதியை கொலை பண்ணது என் தம்பியா இல்ல நீங்களா? நீ என்ன சொல்ற ஆஷா? அஜய், ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜத்தை சொல்லுங்க, என் தம்பி தப்பிச்சுக்கிட்டது உங்களுடைய அந்த பழைய ஃபேக்டரியில இருந்து தானே? அதாவது என்னோட 2வது முகம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன் தம்பி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டான். Am I right? தெய்வம் தெய்வம்னு சொல்லி உங்களை பூஜை பண்ணேன்னு ஏங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? ஆண்டவனோட போட்டோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க போட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த என் தாய ஏங்க கொலை பண்றீங்க? என் தம்பி மேல கொலை பழிய சுமத்தி அந்த ஃபேக்டரியில ஏன் அடைச்சு வச்சீங்க? ஏன்னா என்ன கேக்குறேன்? அவன் உயிரோட இருக்கும் போதே அவன் கண்ணு முன்னாடியே உன்னை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனையும் கொல்றதுக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணினோம்னு எங்களை எல்லாம் கொல்ல பாக்குறீங்க? நீங்க ஏன் இப்படி ரவுடியா கொலைக்காரனா மாறுனீங்க? சொல்லுங்க அஜய், சொல்லுங்க. என்ன ஏன்னு சொல்லணுமா? ஏன்னு சொல்லணுமா? சொல்றேன். எங்களது அழகான ஒரு சின்ன குடும்பம். எங்க அப்பா ரொம்ப ஆச்சாரமானவர். பிரசீத மம பாஸ்கர திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமஸ்துதே சப்த அஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரும் சூரியம் தம் சூரியம் பிரணமாம்யஹம். எங்க குடும்பம் தான் உலகம் நினைக்கிற எங்க அம்மா, அன்பு பாசம் அடக்கம் நிறைஞ்ச எங்க அக்கா, சந்தோஷத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது எங்க குடும்பம். சரிவா, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஓகே, கம் ஆன். சீக்கிரம் வந்துருங்க. Thank you. Thank you. ஆஹா, 5 நிமிஷம் கூட புருஷன் பிரிய மாட்ட போல இருக்கு. சரஸ்வதி, உன் பொண்ணு கவிதாவை தொட்டில போட்டது, பேர் வச்சது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்குல்ல? எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா. ஆமா சாந்தி, பொம்பளை பிள்ளைங்க கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளர்ந்து ஆச்சரியப்பட வைக்குதுங்க. அவங்க வளர வளர நமக்கு தான் கஷ்டம். என்ன சரஸ்வதி சொல்ற? உண்மையதான் சொல்ற சாந்தி. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாதுகாக்க முடியும்? அதனாலதான் அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணமா?
இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு உன் பொண்ணுக்கு அப்படி என்னையா வயசாயிடுச்சு? இன்னும் 2-3 வருஷம் சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்படி நினைச்சு கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது லட்சுமணா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு 15 வயசு தாண்டினதும் பெத்தவங்களோட தூக்கம் போயிடும். 20 தாண்டிச்சுன்னா தூக்கத்தோட சேர்த்து நிம்மதியும் போயிடும். ஒரு இடத்துல நல்ல வரன் பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அதாவது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆமா லட்சுமணா, பேச்சுவார்த்தை எல்லாம் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் பணம் தானே, அதுதான் உன்னை கேட்கலான்னு. ஐயோ, நீ திடீர்னு கேட்டா நான் எங்கிருந்து தருவேன் பாபு? எங்க இருந்து தருவேன்னு கேட்டா நான் என்ன செய்யறது? அன்னைக்கு நீ கஷ்டம்னு சொன்னதால என்கிட்ட இருந்த 3 லட்சத்தை கொடுத்தேன். பணம் கொடுக்கும் போதே நான் சொன்னேன்ல, எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்பேன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் பணம் வேணும். நீ சொல்றது ஒத்துக்கிறேன் பாபு, ஆனா பணத்தெல்லாம் வேற பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். லட்சுமண், 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடு. நீ கொடுத்த பிறகுதான் நான் கல்யாண ஏற்பாடே செய்யணும். பாபு, நீ பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் கண்டிப்பா தரேன். டெஃபினட்டா. நம்பலாமா? 100%. சரி, இப்போ பிக்னிக்க என்ஜாய் பண்ணலாவா? இந்த விஷயம் எல்லாம் நம்ம பொண்டாட்டிக்கு முன்னாடி அடிக்க முடியாது பாரு. அதனாலதான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாம் லட்சுமண். அட குடிப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பிக்னிக் என்ஜாய் பண்ணாம குடி குடி. கம் ஆன். அட இன்னும் குடி. லட்சுமணா, இது என் மான பிரச்சனை. தப்பு 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 தப்பு. மானத்தை விட உயிர் பிரச்சனைன்னு சொல்லு. குடுக்குற குடி. இது குடி. கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. அந்த கவலையே உனக்கு வேணாம், குடி. அங்க பார், எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு பார். தாத்தவா சீக்கிரம் வாப்பா, பாபு கால் தவறி விழுந்துட்டா. ஐயோ, பாபு கீழே விழுந்துட்டாவா. தாத்தா சீக்கிரம் வாப்பா. வேண்டாம் வேண்டாம் சொல்ல, புல்லா குடிச்சு கால் தவறி விழுந்துட்டாப்பா. என்னது 3 லட்சம் கொடுக்கணுமா? ஆமா சாந்தி, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். இது நல்லா இருக்க. உன் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு நாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? அண்ணா, நான் உங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்கல. ஏன் வீட்டுக்காரர் உங்ககிட்ட கொடுத்த 3 லட்சத்தை தான் திருப்பி கொடுங்கன்னு கேக்குறேன். இத பாருங்க சரஸ்வதிமா, நீங்க புருஷனை இழந்துட்டீங்க. அந்த துக்கத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அட படுபாவி, அன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு இல்லங்கறியா? நீ உருப்படவே மாட்டேன். ஏய், என்ன ஆலோசனை பேசுற? உன் புருஷன் என்கிட்ட ஒரு பைசா கூட கொடுக்கல. நானும் உனக்கு எதுவும் தர போறதில்ல. போ. என்னடி பாக்குற? டேய் படுபாவி, நீங்க எதுக்காக வந்த? சரஸ்வதி, நீ என்ன தப்பாவே நினைச்சு பேசுற. நான் பணத்தை எப்பவும் பெருசா நினைக்கிறவன் இல்ல. உன் முன்னாடி பணம் எனக்கு கால் தூசுக்கு சமம். நான் தனியா இருக்கப்போ கேட்கறத விட்டுட்டு என் பொண்டாட்டி கூட இருக்கப்போ கேட்டுட்டியே. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரியாதுல்ல. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு செய்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். என் வீட்டுக்காரர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடு. நான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுறேன். அவ்வளவுதானே? அதுக்கே நீ வருத்தப்படுற? உன் பொண்ணுக்கு நான் தகப்ப ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் புருஷ ஸ்தானத்துல இருந்து உனக்கு தாம்பத்திய சுகமும் கொடுக்கிறேன். லக்ஷ்மண், சத்தம் போடாத. தூங்கிட்டு இருக்கிற உன் பசங்க எந்திரிச்சு போறாங்க. நிதானமா யோசனை பண்ணு. உனக்கு இன்னும் இளம இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்ற? பொறுக்கி, முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. இல்லன்னா நான் மிருகமா மாறிடுவேன். போயிடு. சரசு, உன் கூட சரசு ஆடணும்டா உன் புருஷனை நான் கொன்னேன். என் வீட்டுக்காரர் நீதான் கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். இந்த பாரு, மரியாதையா வெளியில போயிடு. இல்லன்னா இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். போயிடு. நான் போலீஸ்காரன், என்னைய மிரட்டுறியா?
நானும் இதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. கண்ணு முன்னாடி உன் பொண்ணு அனுப்பிக்கிறப்பா. லக்ஷ்மணா, சாட்சியோட தப்பு பண்ணிருக்க. என்னடா போலீஸ்காரன் நீ? என்ன பாக்குற? இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் ஒன்னெல்லாம் உயிரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து. என்ன சார், ஓட்டு முடிஞ்சு டயர்டா வந்திருக்கீங்க? இன்னைக்கு யார் மாட்டினது? ஆமையா, ஒரு சின்ன குட்டி. நீ உண்மையிலே என் மகனா இருந்தா, நான் உனக்கு பால் கொடுத்து வளர்த்தது உண்மையா இருந்தா, நீ அவங்கள விடக்கூடாது. அவங்க வம்சத்தையே நிர்மூலமாக்கிடு. நீ அப்படி செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி சார். அன்னைக்கு என்ன போலீஸ் பிடிக்காம போயிருந்தாங்க, நீ இருந்திருக்க மாட்ட. உங்க அம்மா தம்பி யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம், தலையெழுத்து நல்லா இருந்துச்சு. என்ன ரிமாண்ட்ல போட்டுட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு உங்க அப்பா எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணாரோ, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு எந்த தடயத்தையும் விட்டு வைக்காம உங்க குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன். பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நானும் வேதனைப்படுறேன். ஆனா பழிச்ச நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க? ஒரு கெட்ட கிழமை நினைச்சு அதெல்லாம் மறந்துடுங்க. மறக்கணுமா? என் நெஞ்சில தினமும் கொழுந்து விட்டு எரியிற அந்த நெருப்பையா நான் மறக்கணும்? ஏதோ சின்ன வயசுல நடந்தது, அதுக்காக சின்ன வயசுல நடந்ததுனால எல்லாத்தையும் நான் மறந்துடணுமா? சரி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஆனா உன்னால என் இளம பருவத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? என் தாய் மடியில நான் நிம்மதியா படுத்து தூங்கணும், அதை உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. எனக்கு எங்க அப்பாவோட அரவணைப்புல சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. உன்னால முடியாது. எங்க அக்கா மடியில நான் படுத்து தூங்கணும், முடியுமா? உன்னால கொடுக்க முடியுமா? உன்னால முடியாது. இல்ல, உன்னால முடியாது. கேட்கவும் தம்பி,
எப்படி உன் தம்பி? ஆய், இல்லைங்க, இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க. அவனை கொண்டுடாதீங்க. வேணும்னா என்ன கொண்டு போட்டுருங்க. ஏய், சொல்லு. உன் தம்பி அவன் இங்க இல்ல. சொல்லு. அவன் இங்க இல்ல. சொல்லு. தம்பி சத்தியமா சொல்றேன். சொல்லு. அவன் இங்க இல்லைங்க. சொல்லு. எங்க? ஏய்! பண்டாளா, என் வாழ்க்கை அடியோட நாசம் பண்ணிட்டேடா பாவி. நான் இந்த கொலைகாரனை கொல்லாம விட்டா இவன் உன்னை சித்திரவதை பண்ணி கொண்டு இருப்பான்க்கா. அவர் என் புருஷன். என்ன அடிக்கட்டும், கொல்லட்டும், என்ன வேலை செய்யட்டும். ஆனா நீ சுமங்கலியா இருந்த என்ன இப்படி விதவையாக்கிட்டேடா. உயிரோட எனக்கு சமாதி கட்டிட்டேடா. ஹலோ அக்கா, சொல்லு பரவி, நான் தான் பேசுறேன். அக்கா, நீ அங்க இருக்க வேண்டாம். மெதுவா, அவரு கேட்டுட்டு போகுது. சொல்லு. அந்த ராட்சசன் உன்னை கொண்டு வாக்கா. நான் பழைய ஆவடி ரோடுல பாழடைஞ்ச பங்களாவுல இருக்கேன்க்கா. நீ எப்படியாவது தப்பிச்சு வந்துரு. நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம். வந்துருவேன்க்கா. கண்டிப்பா வந்துருவேன். சரி. வெயிடி போன. அக்கா, வந்துரு போலாம். இல்ல ரவி, நான் வரல. நீ போ. அக்கா, தாடி அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. சீக்கிரம் வாக்கா, சொன்னா கேளு. இல்லடா, நீ போ. நான் வரமாட்டேன். அக்கா, நீ இங்கே இருந்தா உன்னை கொன்னுடுவான்க்கா. இல்லடா, நீ அவர் கையில சிக்கிற வரைக்கும் என்ன எதுவும் செய்ய மாட்டாரு. தயவு செஞ்சு நீ மட்டும் போ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐயோ, உனக்கு அக்கா, நீ எதுவும் சொன்னா கேளு. ஆயிடக்கூடாதுடா. ரவி, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. ரவி, வேணாண்டா. ரவி, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுடா. ஐயோ, அக்கா, சொல்றத கேளு. हाय, वाह, क्या सीन है. What a sentiment between Akka and Thambi. Huh? Huh? James Bond. வேலை கேட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்த நீ, உனக்கே இவ்வளவு ஐடியா இருக்குன்னா இது போலீஸ் ட்ரைனிங்டா. எவ்வளவு இருக்கும்? ஏங்க ஏங்க இப்படி எங்களை சித்திரவதை பண்றீங்க? நீங்க மனுஷனா ராட்சசரா? ஆஷா, திரும்ப திரும்ப அதையே கேக்குறியே. சரி, கொன்னுடுங்க. இப்படி கத்துனா விட்டுருவேன்னு நினைக்காத. இத பாரு, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி எந்த தடையும் இல்லாம கொல்ல போறேன். ஐம் சாரி. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜெயராஜ்? கமிஷனர் அஜய் அவங்க அத்தையை மிஸ் ஜோதியும் கொலை பண்ணிட்டாரா? ஆமா சார். அது மட்டும் இல்ல சார், அந்த கொலைக்கான பழிய என் மேலையும் அவரோட மச்சன மேலையும் போட்டதே அவர் தான் சார். ஓ காட். அவரோட ஒய்ஃபை யாரோ கிட்னாப் பண்ணதா சொன்னாங்களே, அதை பண்ணதும் அஜய்குமார் தான் சார். அது சரி, நேத்தானே நீ டியூட்டியில ஜாயின் பண்ண. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சார், நான் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் மேல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு சார். அதனால சஸ்பெண்ட் ஆன பிறகும் அவனை பத்தி என்கொயரி பண்ணிட்டு இருந்தேன் சார். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆபீசரை கொண்டு இருக்காங்க. அதை செஞ்சது கூட அவனே தான் சார். அவன் செஞ்ச கொலைகளுக்கான டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார்.
அம்மா பாருங்கம்மா, நல்லா பாருங்க. இவங்க யாரு தெரியுமா? உங்க புருஷனை கொன்னு நம்ம குடும்பத்தை அநியாயமா நாசம் பண்ண அந்த அயோக்கியனுக்கு பிறந்தவங்க இவங்கதான். இத்தனை நாளா உங்களுக்கு திதி கொடுக்காததுக்கு காரணம் இந்த நாளுக்காகத்தான். இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டபடியே இவங்களை கொன்னுட்டு நான் உங்களுக்கு திதி கொடுக்கிறோமா? வேண்டாங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்க வம்சத்தையே நிர்மூலமாக்குற வரைக்கும் என் தாய்க்கு திதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க போனதுக்கு முன்னாடி சபதம் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்துருச்சு. வேண்டாங்க, என் பேச்சு கேளுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் இதை செய்யல. லாபநஷ்டம் பார்க்கறதுக்கு இது வியாபாரம் இல்ல. This is not a business. This is my duty. இது என் கடமை. என் கடமை. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஜு கதாஜனா மா கர்ம பலே துர்பு மாதோ சங்கோத்வ கர்மா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. என்ன அர்த்தம் தெரியல. கடமையை செய்ய மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுல வர லாப நஷ்டத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என்னங்க, எங்களை கொல்றதுதான் உங்க குறிக்கோள்னா இங்க பாருங்க, என்ன கொன்னுடுங்க. அவன் சின்ன பையன். தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல உன்ன மாதிரி பொண்டாட்டிங்க 100 கணக்கில் 1000 கணக்கில் கிடைப்பாளுங்க. ஆனா தாய், பெத்த தாய் ஒருத்திதான். அந்த தாய்க்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பதாண்டி என் தாயோட ஆத்மா சாந்தி அடை. தெரிஞ்சுக்க. டேய் முட்டாள், நானும் ஒரு தாயோட பாலை குடிச்சு வளர்ந்தவன் தான்டா. என்னைக்கு என் தாயை கொன்னது நீதான் எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நான் உன்னை கொன்னிருப்பேன். ஆனா என் அக்கா கழுத்துல தாலி கட்டினதுனால நீ பொழைச்சுக்கிட்ட. நான் மட்டும் உன்னை கொன்னு இருந்தா எங்க அக்காவோட மஞ்சள் குங்குமம் அழிய நான் காரணம் ஆயிடுவேன்னு தான் உன்னை உயிரோட விட்டேன். எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இங்க திதி உங்க அம்மாவுக்கு நடக்காதுடா. அதுக்கு பதிலா உனக்கு நடத்த வேண்டிய காரியம். என்னடா சொன்ன பரதேசி பயலே? நீ எனக்கு காரியம் பண்ணுவியா? ஓங்கி அடிச்சன்னா எந்திரிச்சு நிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். நீ எனக்கு காரியம் பண்ணுவியா? உங்க அக்கா புருஷங்கிறதுக்காக என்ன உயிரோட விட்டியா? அதாவது உங்க அக்கா தாலி எடுக்க கூடாதுன்னு என்ன உயிரோட விட்டுட்டேன் இல்ல? உன் செல்ல அக்காவை உன் கண்ணு முன்னாடியே விதவையாக்கி காட்டுறேன், பாக்குறியா? பாரு. என்னடா துடிக்க? எங்கடி போன? எங்க போன? எனக்கு வெற்றி திலகம், உனக்கு பெதவ கோலம். நீங்க ஏதோ ஆவேசத்துல பேசுறீங்க. இது நீங்க அக்னி சாட்சியா கட்டின தாலிங்க. இது அக்னி சாட்சியா கட்டின தாலி இல்லடி, என் நெஞ்சில எரியிற நெருப்பு சாட்சியா கட்டின தூக்கு கயிறு. எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழற யோகியதை இல்லைனாலும் நீங்க கட்டின இந்த தாலியாவது என் கழுத்துல இருக்கட்டுங்க. இம்பாசிபிள். இந்த ஜென்மத்துல நீ என் மனைவியா சாகக்கூடாது. என் தாய்க்கு கிடைக்காத சுமங்கலி சாவு உனக்கு கிடைக்க விட மாட்டேன். அக்கா,
அக்கா அக்கா கத்ரா நல்லா கத்து. அன்னைக்கு நான் கூட இதே மாதிரி தானே நான் கத்துறேன். ஆனா நான் கத்துறது யார் காதலையும் வேலையே. உங்க அப்பன் காதல கூட அது வேலையடா. கத்ரா கத்து. மிஸ்டர் அஜய்குமார், நீங்க பண்ண கொலைகள்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. சுத்தி போலீஸ் காவல் நிக்குது. அப்படியே தப்பிக்க முயற்சி பண்ணாலும் உயிரோட இருக்க மாட்டீங்க. மிஸ்டர் அஜய், இன்னையோட உங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. யூ ஃபூல். என் சாப்டர் க்ளோஸ் பண்றதுக்கு எவனாலையும் முடியாது. என் லட்சியம் நிறைவேறின பிறகுதான் என் சாப்டர் க்ளோஸ் ஆகும். எல்லாரும் இந்த பில்டிங்கை விட்டு மரியாதையா வெளியே போங்க. உங்க மனைவிக்கும் மச்சனுக்கும் எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாம மரியாதையா கீழே இறங்கி வந்து சரண்டர் ஆயிடுங்க. எவனாவது இந்த பில்டிங்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா செதறி போயிடுவீங்க. இந்த பில்டிங் முழுக்க பாம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஜெயராஜ், don't waste my time. Get the force out. No. ரவி, எப்படியாவது நீங்க என்ன தப்பிச்சு போயிடுப்பா. இல்லக்கா, நான் போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன். போயிடுப்பா. அம்மா